பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.
பறந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்றேன் நான் இளைப்பாறுவேன். பருந்து புறா போல் சிறகடித்தே, பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே, பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே, பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபத்தியானமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், என் நாமத்தில் எங்கே கூடி வருகிறீர்களோ, 2 பேர்கள் 3 பேர்களாவது என் நாமத்தில் கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்றும், துதிகளில் மத்தியில் அவர் பிரியப்படுகிறவர் என்றும் உம்மை குறித்து வேத புத்தகம் அருமையாக எழுதியிருக்கிறதப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஈடு இணையற்ற நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தலுடன் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கடந்த வாரம் 9ஆம் தேதியிலிருந்து மருத்துவ பரிசோதனைக்காக போயிருந்தேன். 13ஆம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால், உங்களுடைய பிரார்த்தனையினால் நாம் பயந்தது போல ஒன்றும் நடக்கவில்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது. இனி பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், ஸ்கேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய பிரார்த்தனை. டாக்டர் சொன்னார், இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னார். தேசஸ்னார், அழகுன்னு சொல்கிறத விட பிரசன்னமாக இருக்கீங்க அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மலையாளத்தில் சொன்னார். அது ஒரு மலையாளி டாக்டர், டாக்டர் டேவிட் மேத்யூ. இதுவுமல்லை அதுவுமில்லை, ஆனால் சத்துரு எப்படியும் நம்மளை பயமுறுத்தலாம் என்று நாம் பயப்படுற வியாதியும் இல்லை, வேறு வியாதியும் இல்லை. நடுவில் ஒரு சஸ்பெக்ட், சந்தேகத்தை கிளப்புகிற மாதிரி. என்றாலும் கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், மருத்துவர் முன் நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தரே இதை செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தார். நான் சொன்னேன், சுகமாக்கினவரும் கர்த்தர் தான், சுகமாக்க போகிறவரும் கர்த்தர் தான். நீங்கள் உங்கள் மருந்துகளை கொடுங்கள், என்னை சுகமாக்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைகளை தட்டி உங்கள் சிகிச்சைகளை செய்கிறீர்கள். ஆனால் அது அவர் சொன்னார், அதுதான் உண்மை அப்படின்றார். ஒரு அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எனக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஜெபித்ததுக்கு நன்றி. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வந்து நேராக ஒசூரில் சூளகிரியில் போய் நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு தான் அங்கே வந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. உன் பலவீனத்தில் என் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஒரு அல்லேலூயா. ஒரு நாளும் நான் ஆண்டவருடைய வேலையை நான் செய்யாமல் விட்டதில்லை. என்னுடைய வேலையை வேறு யாருக்கும் விட்டு கொடுத்ததும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். கர்த்தர் என்னை வார்த்தையை பிரசங்கம் பண்ண அழைத்திருந்தால் அதை நான் வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசானுடைய உதடுகளில் ஜனங்கள் அறிவை தேடுவார்களே. ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆசாரியர்களை தேவன் நியமித்தார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் மூப்பராகிய சங்கத்தாரை வரவழைப்பானாக. தான் கையெடுத்து தான் தலைமையிலே வச்சுக்கிட்டு ஜெபிக்கணும் எழுதலை. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் மூப்பராகிய சங்கத்தாரை வரவழைப்பானாக. அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிப்பார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். கைகளை தட்டி மூப்பர்கள் பரிசுத்தவான்கள் தலையில் கை வைக்கும் பொழுது அற்புத சுகம். பரிசுத்தவான்கள் தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன வரங்களை குறித்து அசதியாயிராதே. கைகளை தட்டி. இப்போ பரிசுத்தவான்கள் தலையில் கை வைத்து சொல்லும் அந்த வார்த்தைகள் அப்பொழுது நிறைவேறாட்டிலும் தீர்க்க தரிசனம் காலதாமதமானாலும் நிறைவேறாமல் போகாது. இப்பொழுது டூப்ளிகேட்டும் வந்துருச்சு. ஒரிஜினலும் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியலை. அதனால பரிசுத்தவான்களுடைய மதிப்பு ஜனங்கள் மத்தியில் எடுபடலை. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் சிறகை விரித்து ஆடியதாம் அங்கே. மயில் ஆடுதுன்னு நினச்சி பொறாமப்பட்டு வான்கோழியும் அடித்தான். அடுத்த நிமிஷம் பிரியாணிக்கு போயிடும். உயர பறந்தால் ஊர்க்குருவி பறந்தாகுமா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானும் தரித்து கொள்ளுகிறானே. இன்றைக்கு ஒரே கன்ஃபியூஸ். என்ன கன்ஃபியூஸ்? யார் ஊழியக்காரன் அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாம போச்சு. எல்லாரும் ஊழியக்காரங்க. எல்லா செய்தியும் கேட்பாங்க, எல்லா பாட்டையும் கேட்பாங்க, எல்லா பேயும் வீட்டுக்குள்ள வந்துடும். ஆவியிலே பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய ஆவி இன்னதென்றும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னதென்றும். அழைக்கப்படாத ஊழியர்கள், பெருவயிற்று நாய்கள், சாப்பாட்டிற்காக, பணத்திற்காக, விளம்பரத்திற்காக இதோ ஊழியம் என்ற பெயரில் இயேசுநாதரை விற்று பிழைக்கிற ஒரு கூட்டம். இச்சைகளை உண்டாக்கி தங்கள் இச்சைக்கின் பக்கமாக ஜனங்கள் இழுக்கிற ஒரு கூட்டம். வசனம் சொல்லுது, ஜனங்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை சார்ந்து கொண்டு போகிறார்கள். ஏன் அப்படி போகிறார்களாம்? பொய்யை நம்புகிறார்களாம். வசனம் சொல்லுது, அவர்கள் சத்தியத்துக்கு செவி கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடியினால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே ஜனங்கள் மீது வரவிட்டார். பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே ஜனங்கள் மீது வரவிட்டார். இப்போ பாருங்க, ஜனக்கூட்டம் பொல என்று பொய்யான இடங்களுக்குத்தான் போகிறாங்க. பொய்யை நம்புகிறார்கள். சினிமாவிலும் அப்படிதான். அன்னைக்கு ஆக்டரில் நல்ல ஆக்டர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர். இதில் நல்ல ஆக்டர் யார்? சத்தமாக சொல்லுங்கள். சிவாஜி கணேசன். ஆனால் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருந்துச்சு? எம்ஜிஆருக்கு. அடுத்து நல்ல ஆக்டர் கமலஹாசன், ரஜினிகாந்த். இதில் நல்ல ஆக்டர் யார்? கமலஹாசன். ஆனால் செல்வாக்கு யாருக்கு இருக்கு? ரஜினிகாந்துக்கு. அதே மாதிரி நல்ல அரசியல்வாதிகள் யாருன்னு தெரிஞ்சாலும் கவர்ச்சிக்கு மயங்கிடுவாங்க. இப்போ நம்ம நாட்டிலே ஆளுகிறவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவருடைய பின்னணியில் வந்தார்கள் என்று தெரிந்தாலும் கூட அந்த பிராண்ட், அந்த ஃபேம், அந்த பொய்யான புகழ்ச்சியிலே மக்கள் விழுந்து போகிறார்கள். இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஆவிக்குரிய உலகத்திலும் உத்தமമായ வசனத்தை பேசுகிற பரிசுத்தவான்கள் எங்கோ ஒரு குடிசையில் இருக்கிறார்கள்.
ஏதோ ஒரு மரத்தடியில் இருக்கிறார்கள். 10 விசுவாசிகள் இருப்பார்கள் அவருடைய சர்ச்சில். ஆனால் பொய்யாய் ஆண்டோடைய வார்த்தையை புரட்டி பேசி கவர்ச்சியில் இழுத்து இமோஷனலாக்கி உணர்ச்சி வசப்படுத்தி ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுத்து பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவர்கள் இழுக்கிற தங்கள் ஜனங்களுடைய இச்சைக்கேற்றபடி பேசுகிறவர்கள் பார்த்தா சபை அப்படி 10,000-20,000 வளர்ந்துருக்கும். சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கும். அவர் பென்ஸில் ஆடியில் தான் வந்து இறங்குவார். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு மூலையிலேயே கிடக்கிறார்கள். பழைய ஒரு பாடல் ஞாபகம் வருது. எவ்வளவு நாங்கள் காத்திருக்க வேண்டும் சுவாமி, எப்போ நீ வருவீர் இயேசுவே. யார் பாடுறாங்களா இதை? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் பாடுகிறார்களா, எவ்வளவு நாள் நாங்கள் காத்திருக்கணும், உம்முடைய வசனத்து நிமித்தம் நொறுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், இதோ நாங்கள் கேட்பாரற்று கிடக்கிறோம். பதறெல்லாம் நிமிர்ந்து நிற்கிறது. மனசுக்கு வேதனை. ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான விசுவாசத்திற்காக போராடுகிற பரிசுத்தவான்களின் கூக்குரல் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கண்ணீராய் பெறுகிறது. இப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசி கூட கண்ணீரோடு பெருகி சொன்னான், நான் ஒருவன் தானே இருக்கிறேன், எல்லோரும் தேவ மகிமையை இழந்து தேவனுடைய வார்த்தையை இழந்து தேவ சித்தத்தை இழந்து போய்விட்டார்களே, உமக்கு உத்தமமாய் ஊழிச்ச ஒருவன் இல்லையே. அப்போ தான் சொன்னார், உனக்கு தெரியலை, 7,000 பேரை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படும் நாள் வரப்போகிறது. அவர்கள் எழும்பி தங்கள் கையின் பட்டயத்தினால் கர்த்தருடைய வசனத்தினால் வலது பக்கம் இடது பக்கம் பாரபட்சம் பாராமல் வெட்டுவார்கள், கைகளை தட்டி. 1996 நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார், வரும் நாட்களில், இந்த நாட்களில் சபைகளை சாத்தான் ஆளுகைக்கு கொண்டு வந்து விட்டான். 96 98 தீர்க்க தரிசனம். 80% சபைகள் சாத்தானுடைய ஆளுகைக்கு போகிறது. 20% மட்டும்தான் நிற்கும். அந்த 20% வைத்து நான் என் ஜனங்களை களையெடுத்து தீமைகளை அகற்றி வேரோடு முட்களை பிடுங்கி எறிந்து என் சபைகளை சுத்தப்படுத்துவேன், கைகளை தட்டி. 96 86 என்கிட்ட பேசின விஷயம் நான் தீர்க்க தரிசனங்கள் எடுத்து பாருங்கள், இருக்கும். நான் அசந்து போயிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், டேய் தம்பி, இன்னொரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா அரசியல் கட்சி மாதிரியே ஒவ்வொரு பாஸ்டரும் அடிச்சுக்குவாங்கடா, ஆளை குண்டாசை வச்சு ஆளியாட்களை வச்சு அடிச்சுக்குவாங்கடா, வெட்டிக்குவாங்கடா. எலெக்ஷன்லாம் குண்டர்களை வைத்து தானே நடக்கும் சர்ச்சஸில். சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், அது அப்படியே நடந்துருச்சு. இப்போ நேரடியாக இப்போ அடிக்கிறான் இல்லையோ, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அடிக்கிறாங்க. அவன் இவன் அவங்க அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, மற்ற ஊழியர்களை பற்றி அவதூறாய் பேசுகிறார்கள். நம்ம சொல்லணும், நம்மளை பற்றி பேசும் பொழுது அமைதியாக இருந்துடணும். நிறை குடம் ததும்பாது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தங்கள் மீது எரிகிற கல்லை வைத்து வீடு கட்டி விடுவார்களாம், கைகளை தட்டி. பரிசுத்தவான்கள் தூசிக்கப்படும் பொழுது அவர்கள் அதற்கு பலன். தூசிக்காமல் இருந்தால்தான் பிரச்சனை. நீங்கள் மனிதர்களால் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோ. மனிதனுடைய புகழ்ச்சியை நாடாதீர்கள். மனிதனுடைய புகழ்ச்சியை நீங்கள் நாடாதிருங்கள். மனிதனால் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோ. பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. ஆசீர்வாதமாக இருந்துச்சு, பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ரெவரண்ட் டாக்டர். இன்றைக்கு வரை நான் ரெவரண்ட் போட்டதில்லை, டாக்டர் போட்டதில்லை, சுவிசேஷகர் போட்டதில்லை, தீர்க்கதரிசி போட்டதில்லை, பாஸ்டர் போட்டதில்லை. சகோதரன், கைகளை தட்டி. இதுவரை யார்கிட்டையுமே சொல்லதில்லை. அங்கி போட்டு நான் பிரசங்கம் பண்ணலாம், சொல்லவே மாட்டேன். மனிதனுக்கு மேன்மையாக தோன்றது கர்த்தருக்கு அருவருப்பு. அவர் பெருகணும், நான் செருகணும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லோரும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்து போனார், நீங்கள் ஊழியத்தெல்லாம் முடித்து விட்டு போகும் பொழுது போய் ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் செய்யுங்கள். இறைவனே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், நீ சொன்னதை மட்டும் செய்தோம் என்று சொல்லுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுது மாலைகளும் கிரெயின்லேருந்து வந்து உழுகுது. மாலைகளும்
அதாவது நம்ம கலாச்சாரத்தின்படி வாழ்த்துவது தவறல்ல, ஆனால் அதை விரும்புவது தவறு. கைகளை தட்டி அவர்கள் ஏதோ இந்த வாழ்த்துறாங்க, எதோ கொடுக்குறாங்க, மெமரண்டா கொடுக்குறாங்க, ஞாபக சின்னம் கொடுக்குறாங்க, நம்மளை கனப்படுத்தணும்னா அது நான் தவறு என்று சொல்ல, அவருடைய ஒரு ஹானர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹானர் நமக்கு இல்லை, கர்த்தருக்கு, நம்மை சுமந்திருக்கிற ஆண்டவருக்கு. அப்படியான அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எனவே இனம் கண்டு கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். என்னதான் நான் கத்தினாலும் இதை ஜனம் கேட்காது. நாங்கள் கத்திக்கிட்டே தான் இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் போவரை நான் இப்படி கத்திக்கொண்டே தான் இருப்பேன். காதுள்ளவன் கேட்கட்டும். தாகமாக இருக்கிறவன் இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கி பருகட்டும். தாகமாக இருந்தால் குடி, வயிற்று வலி வந்தால் மறந்து சாப்பிடு. காதுள்ளவன் கேட்டால் போதும். 10 பன்னிக்குட்டி ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வர்றதை விட ஒரு சிங்கமாக நிமிர்ந்து நிற்கிற நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானாம். துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்தும் ஓடுகிறான் கைகளை தட்டி. தைரியம். நீதிமான்கள் திடனாயிருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் முகத்தில் சிரிப்பு மாறாது. சோத்திரம். ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கோம். நேற்று தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வலின்னா உயிர் போகிற வலி இருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் சாதாரணமாக இருக்காது, இவ்வளவு நீளம் இருக்கும். நம்ம மெத்த தைக்கிற ஊசி பார்த்துருக்கீங்களா? அந்த அளவில் எங்கேயாவது ஊசியை பார்த்துருக்கீங்களா? ஏறக்குறைய அந்த அளவுக்கு இருக்கும். அது உள்ளே போட்டுட்டு போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து வலி தொடங்கும் பாருங்க. காலை ஊன முடியாது, திரும்பி படுக்க முடியாது. ஹாட் பேக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அபி வந்து ராத்திரி எல்லாம் ஹாட் பேக்கு இவன் வச்சு 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 எடுத்துக்கிட்டே இருப்பான். அவள் தான் கொஞ்சமாக 5 நிமிஷம் தூங்க முடியும். அப்பவும் நான் ஜோக் அடித்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க நினச்சிக்கிட்ட அந்த ஆள் சும்மா வலிக்குதுன்னு புழுகுறார் போலுக்க. அப்படி தானே இருக்கும். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், ஆனாலும் உரிந்து போவதில்லை. கைகளை சட்டி. வெளியே போராட்டம், உள்ளே பயம். ஆனாலும் சிறுமிப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் சீற்று வந்ததினாலே என் ஆத்துமத்துக்கு ஆறுதலை அளித்தார். நமக்கு பிரச்சனை, சோதனை, பாடுகள் வரும்போதெல்லாம் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த பள்ளத்துக்கு பிறகு ஒரு மேடு, மேட்டுக்கு பிறகு ஒரு பள்ளம், கண்ணீருக்கு பதில் ஒரு சந்தோஷம். கைகளை சட்டி. கண்ணீருக்கு பதில் நமக்கு வெக்கத்துக்கு பதில் இரட்டத்தனியான பலன். பலவீனத்தினுடைய பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்குகிறது. நான் ஆஸ்பத்திரியிலிருந்து தான் வந்தேன்னு சூழல்களை சொன்னபோது யாருமே நம்பலை. ராஜகுமாரனை போல நின்றேன். அவருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது எனக்கு அப்பா, ஒரு பிரியமான கணவன் மீது ஒரு மனைவி எப்படி அன்பு வைத்து பேசுவாளோ, அவர் எப்பொழுது வருவார், அவருக்கு வகை வகையாய் சாப்பாடு தயாரித்து வைக்க வேண்டும். எங்கள் அத்தான் மகிழ்ந்து போக வேண்டும். என்னை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குமான்னு அவர் வார்த்தையில் சொல்கிறதை கேட்குறதுக்கு ஒரு மனைவி விரும்புவது போல வகை வகையாக ஆண்டவரை பற்றி எப்படிலாம் பேசலாம் என்று படுத்துக்கொண்டே யோசிப்பேன். கைகளை தட்டி இந்த வார்த்தையை சமைத்து எடுப்பதற்கு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணுவேன். ஆண்டவரை பற்றி பேசுவதைப் போல எனக்கு இன்பம். என் ராஜா என்னை பார்த்து மகிழ வேண்டும். ராஜகுமாரத்தி பூரண மகிமை உள்ளவள், அவளுடைய அழகிலே ராஜா பிரியப்படுவாராம். எப்பொழுது உன் தகப்பன் வீட்டாரையும் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். தகப்பன் வீட்டான பழைய வாழ்க்கை, பழைய உறவு, பழைய ஜனம், பழைய தொடர்பை மறந்துவிட்டு என்னை பின்பற்று. உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் உலகத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். ராஜகுமாரத்தி பூர்ண அழகுடையவள். அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குதான்? பொற்சருகியா இருக்கிறது. அவள் தன் தோழிகளோடு ராஜாவின் அரண்மனைக்குள்ளே அழைத்து கொண்டு வரப்படுவாள். கைகளை தட்டி. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் தானே? வாசிங்க. அவருடைய வஸ்திரம் வெள்ளை சட்டைன்னு எழுதல, எப்படி இருக்குதா? பொற்சருகையாயிருக்கிறது. பொண்ணுங்கிறது மகிமை. கைகளை தட்டுங்களே. வெள்ளைங்கிறது பரிசுத்தம், எண்ணெய்ங்கிறது அபிஷேகம். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொண்ணுங்கிறது மகிமை. அவருடைய வஸ்திரம் என்னத்தை அறிஞ்சிருக்கலாம்? மகிமையை வஸ்திரமாக அறிந்திருக்கிறாள். நீங்கள் அப்படிதான்.
ஆண்டவரையே தேடுங்கள். எல்லாரும் நம்ம லூசுப்பையை பட்டம் கட்டிட்டான், இப்போ முழு லூஸ் ஆக்கிட்டானுங்க எல்லாருமே. சட்டம், கோர்ட்டு, போலீஸு, மக்கள் எல்லாரும் மத்தியில் கிறிஸ்தவங்கன்னா சாதாரண ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டாங்க. எள்ளி நகையாடப்படுகிறோம். அவருடைய தேவன் எங்கே அவர் இருந்தால் வந்து ரட்சிக்கட்டுமே என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்தவர்களைப் போல நிற்கிறோம். ஒரு நாள் நாம் தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், நாம் தான் மீட்கப்பட்ட கூட்டம். அத்தனை பெரிய கப்பலை செய்த நோவா சின்னஞ்சிறு கதவை அடைக்க முடியாதா? அதை கர்த்தர் அடைத்தாராம். யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. கிருபையின் வாசல் அடைக்கப்படும். அதற்கு முன்பதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 3 சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நீர் என் மகிமை, என் கேடகம், என் தலையை நீர்தான் உயர்த்துகிறீர். நாம சில நேரத்தில் உயர்த்துக்கிறோம். நம்முடைய திறமைகளினால், தாளந்துகளினால், பாடல்களினால், பிரசங்கத்தினால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பட்டப்படிப்புகளினால், தியாலஜிக்கல் படிப்புகளினால், நம்முடைய இங்கிலீஷ் பேசுகிற விதத்தினால், ஆங்கில புலமையினால், தமிழ் புலமையினால் நாம் நம்முடைய தாளந்தை நம்பி ஆண்டவருக்கு நிற்கிறோம். ஆனால் உயர முடியாது. கைகளை தட்டுங்களே. கொஞ்ச கால உயர்ச்சி தான். அதாவது பட்டென்று உயர்ந்து பட்டென்று போய்விடுவான். வேதம் சொல்லுகிறது, துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் அங்கீகாரம் பெறாது. தேவனுடைய ஆசீர்வாதம் லேட்டாக வரும், நிரந்தரமாக இருக்கும். கையை தட்டுங்களேன். தேவனுடைய ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களே, உங்கள் ஊழியத்துக்கு இன்று அங்கீகாரம் இல்லை, ஆனால் முடிவிலே அங்கீகாரம் பெற்று நிற்பீர்கள். உங்கள் தலைமுறை 1000 தலைமுறைக்கு நிற்கும். கைகளை தட்டி ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கிட்ட ஆணை உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். நீரே என் மகிமை, நீரே என் கேடகம், நீரே என் தலையை உயர்த்துகிறவர். கைகளை தட்டி நீரே என் தலையை உயர்த்துகிறவர். அவங்க எங்கள் அண்ணன் உயர்ந்துருவார், அண்ணன் வந்துடுவார், எங்கள் ஐயா வந்துடுவார், எங்கள் தலைவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார், அவர் தான் இந்த இந்தியாவின் ராசா. என்னதான் இந்தியாவின் ராசா, மகாராசா. பட்டுன்னு பிடிக்கிறோம். மூக்கில் பஞ்சு வச்சு படுக்க வச்சுருவாங்க. அந்த சுவிட்ச் அங்கெல்லாம் இருக்கு. அவனன்றி அணுவும் அசையாது, அவனன்றி அணுவும் அசையாது. கொஞ்ச காலம் ஓட விட்டு பிடிப்பார், கொழுக்க வச்சு அடிப்பார். நம்ம வாழ்க்கையிலே நாம் நம்முடைய திறமையினால், தாளந்துகளினால், படிப்பினால், நம்முடைய ஞானத்தினால் வாழ்ந்து விடலாம் என்று ஒரு மனிதன் எண்ணினால் அவனை போல முட்டாள் அறிவியலி இந்த உலகத்தில் எவனும் இல்லை. நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நன்மைகள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோப்பு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் கூட வருஷத்துக்கு ஒரு முறை தேசத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் என் மூலமாக சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுவேன். 42 வருஷம் சொல்லி வந்திருக்கிறேன். எத்தனை வருஷம்? 42. அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்றால் வேறு பிரித்து வைத்திருப்பார்கள், போதகர்கள் என்றால் வேறு பிரித்து வைத்திருப்பார்கள், சுவிசேஷகர்கள் என்றால் வேறு பிரித்து வைத்திருப்பார்கள், பாஸ்டர்கள் என்றால் வேறு பிரித்திருப்பார்கள். எங்களெல்லாம் பிரதர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டர்களை மட்டும், சபை நடத்துகிறவர்களை மட்டும் பாஸ்டர்பாங்க. இப்போ எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், என்னையும் பாஸ்டருங்கிறேன். என்னோட யார் பாஸ்டர், யார் சுவிசேஷகர், அது கூட நம்ம ஜனங்களுக்கு தெரியலை. அப்போ 3 தீர்க்கதரிசிகள் தான் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து. ஒன்று ஜான் ஜோசப்னு ஒருத்தர் பரிசுத்தவான், அவர் கத்துட்ட போயிட்டார். இது சென்னையில் இருப்பார், கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அவர் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஜனவரி 1ஆம் தேதி சென்னையில் கூட்டம் கூடும்.
இரண்டாவது அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள். அவங்க 1ஆம் தேதி வருஷங்களை குறித்து, புதிய ஆண்டை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதை கேட்க ஜனம் கூடும். 3வது டென்சிங் டேனியல். யார்? நான் தான் அடியன். நான் தான் அந்த மற்றவங்களாவது எப்படி சொல்கிறாங்கன்னு நான் பார்த்ததில்ல. அங்கிள் நான் சொல்கிறதை எழுதி ஒரு டைரியில் எடுத்துகிட்டு போயிடுவேன், சொல்லுவேன். இது காலங்கள் கடந்து வர 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 எல்லாரும் ஃபைல் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் இந்த வருடங்கள் இப்படி இருக்கும், இந்த வருடம் எப்படி இருக்காது, தீர்க்க தரிசனம் சொன்னாதான் அவர்களை ஊழியராக ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார் என்று அவருடைய அபிப்பிராயம் இல்லை. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை கரெக்டாக செய்யுங்க, சரியாக செய்யுங்கள், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்தி விடுவார். கைகளை சட்டு. எனக்கு விரக்தி ஒரு 5 வருஷத்துக்கு முன் பெண்ணிடம் சொன்னேன், தம்பி இனிமேல் நான் போய் சொல்லுவதில்லை, நான் எல்லாம் டைரியில் எழுதி வச்சிடுறேன், என் காலங்களுக்கு பின்பு நீங்கள் புத்தகமாக அச்சிட்டு அதை வெளியிட்டு விடுங்கள் என்றேன். அவன் சொன்னான், சும்மா இருங்க அண்ணே, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். யார் கேட்டாலும் சரி. இல்லைப்பா, என்னையும் 10 11 சேர்த்து கண்டபடி பேசுகிறாங்க, அம்மாவிலேருந்து ஆத்தாவிலேருந்து எல்லாரையும் பேசுகிறாங்க, என்னையும் பேச மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எதுக்காக? இந்த தீர்க்க தரிசனம் சொல்லித்தான் நான் பிழைக்கிறேனா? இல்லை, என் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு பிழைத்து கொண்டு இருக்கிறேன். கைகளை தட்டி அப்படி கிருபையுமே நிற்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன். குறி சொல்லுகிறவனை போல தீர்க்க தரிசனம் மட்டும் சொல்லி வாழ்வதற்கல்ல, அது என்னுடைய அழைப்பு, தேவன் கொடுத்த வரம் அது. எனவே இதை இல்லை அண்ணே நீங்கள் சொல்லணும். நிறைய போதகர்கள் சொன்னாங்க, அண்ணே அதுக்காக நீங்கள் சொல்லாமல் இருக்காதீங்கன்னு. இப்போ யாரை பார்த்தாலும் டைரியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. குறை சொல்ல நான் விரும்பவில்லை, அது பொய் என்றும் சொல்லவில்லை. கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல், தேவனுடைய தீர்க்கமான வெளிப்பாடு இல்லாமல் எதையும் சொல்லாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை குறித்து நீங்கள் மிதமிஞ்சி எண்ணாது இருங்கள். நம்மை கர்த்தர் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால உயர்த்துறதில்லை, குணமளிக்கும் வரங்கள் இருக்கிறதுனால உயர்த்துறதில்லை, இதோ நம்முடைய பிரசங்கத்தினால் உயர்த்துவதில்லை, அவர் கிருபையினாலுமே உயர்த்துகிறார். கைகளை தட்டி அவர் கிருபையினாலே. பவுலடியான் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாஞ்சையாக இருப்பது என் பிரசங்கத்துக்காக அல்ல, என்னுடைய நிருபங்களுக்காக அல்ல, உருமால்களையும் கச்சைகளையும் போட்ட பொழுது நோயாளிகள் சுகமாகிறார்களே என்பதற்காக அல்ல, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாஞ்சையாக இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்த கிருபையின் நிமித்தமாகவே வாஞ்சையாக இருக்கிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்த கிருபையின் நிமித்தம். அறிவிலிகளாக இருக்காதிருங்கள். தேவனே என் தலையை உயர்த்துகிறவர். சொல்லுங்கள், ஆண்டவர் மட்டும்தான் என் தலையை உயர்த்துகிறவர், அவரே என் மகிமை. நமக்கு மகிமை யாரு? அவர்தான். அவரன்றி வேறொருக்கு மகிமையை கொடுக்கக்கூடாது. ஜனங்கள் அற்புதம் நடந்த உடனே கால்களில் விழுவார்கள். அந்த காலத்தில் எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள் சொல்வார்கள், என்று பீசாசே அப்படிலாம் திட்டிடுவாங்க. கர்த்தர் ஒருவருக்கு தான் மகிமை, மேலே இருக்கார் தெய்வம்னு. இதையும் நானும் சொல்லி கொண்டிருந்தேன் ஒரு 10 25 30 வருஷம். இப்போ எனக்கு இந்த ஹார்ட்டில் ஸ்டண்டு வச்ச பிறகு குனிஞ்சு குனிஞ்சு தூக்க முடியல. கர்த்தாவே நானே சொல்லுவேன், கர்த்தாவே முக்கியமாக மெந்திச்சதும், அம்மா இப்படி செய்யக்கூடாது, தெய்வம் மேலே இருக்கார் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு அல்ல மகிமை. யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. நாயின் ஒரு விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார். எழுப்பின உடனே செத்தவன் உயிரோடு எழுப்பி பேச தொடங்கினான். இதை கண்ட ஜனங்கள் அரண்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி மாலை போட்டு சால்வை போட்டு மகிமைப்படுத்தினார்களா? இல்லை. அவங்க சொன்னாங்க, நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஏற்படுத்திய மகா பெரிய தேவனை துதித்தார்கள். கைகளை தட்டி. யாரை துதித்தாங்களா? கர்த்தரை துதித்தார்கள். தீர்க்கதரிசியை நீர் அனுப்பினீர் என்று சொல்லி யாரை அனுப்பினார்கள்? அனுப்பினவரை துதித்தார்கள். ஒரு அல்ல. அதான் யூதனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மனிதர்களை பின்பற்றுகிறோம், தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறோம், போதகர்களை பாஸ்டர்மார்களை பின்பற்றுவோம். நெவர் பிரதர், நாம் கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். கைகளை சட்டி ஆண்டவருக்கு மட்டுமே மகிமையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியருக்காயிலும் சரி, விசுவாசிகளுக்காகவும் சரி, உங்கள் மகிமை யாருக்கு? கர்த்தருக்கு. கைகளை தட்டி. உங்கள் கனம் யாருக்கு? கர்த்தருக்கு. உங்கள் துதி யாருக்கு? கர்த்தருக்கு. அவர்தான் உங்கள் தலையை உயர்த்துவார், அவர்தான் உங்களை
நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன். அதாவது நமக்கு சப்போர்ட்டர் தேவை. ஒரு ஏணியை வச்சிட்டோம்னா மேலே 3வது மாடியில் வெள்ளை அடிக்கிறான், பெயிண்ட் அடிக்கிறான், ஏணியை பிடிக்கிறேன் விட்டான்னு வச்சுக்கேன், இல்லாட்டி கயத்தில் தொங்குவான். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. வயிற்றுக்காக யாரு? எம்ஜிஆர் அப்படி பாடினார். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. அப்போ இந்த எல்ஐசி பில்டிங் தான் சென்னையிலேயே பெரியபடி 14 மாடி. மேலேருந்து வெள்ளை அடிச்சுட்டு வரான், கயத்தில் தொங்குவான். இங்கே ஒருத்தன் வெள்ளை அடிக்கிறவன் இருக்கிறான், பெயிண்ட் அடிக்கிறவன். கயத்தை பிடிச்சா எனக்கு ஈரக்கொள்ள ஆடிடும், ஓடி போயிடுவேன். 2 மாடிலேயே. இப்போ மேலே இருந்து கீழே கயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொங்குற மனுஷன் சொல்கிறான், நான் என் திறமையினால் தொங்கி கொண்டு இருக்கிறேன். மேலே இருக்க விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, ஆப்பு கலந்து போயிருமா நம்ம கையில். அதான் சொன்னார், நீ பயப்படாதப்பா, உன் வலது கையை பிடித்து துணை நிற்கிறேன். பயப்படாமல் இறங்குடா, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். கைகளை தட்டி, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை சூரிய வெப்பத்தில் ஒளியில் மேலே இருக்கவன் கையை தளர்ந்து அல்லது டயர்டாகி பசி மயக்கத்தில் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் நிரந்தரமாக தூங்கிடுவான். அவன் தற்கால தூக்கம் தான், இவன் நிரந்தர தூக்கம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தூங்குறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கைகளை சட்டி, உறங்குவதும் இல்லை தூங்க, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருகிறார். வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கணும், நம்ம வலது கையை பிடித்திருக்கணும், நம்ம தலையை அவர் தான் உயர்த்தணும். அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த கதையை, இந்த சம்பவத்தை. 1989 மத்திய பிரதேச மாநிலத்துக்கு போயிருந்தோம். என்னோடு சேர்ந்து 40 ஊழியர்கள் வந்திருந்தார்கள். வேடாக்கிரஸ்னுடைய தேவனுடைய வார்த்தை என்ற புத்தக நிலையத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன் எங்களெல்லாம் அழைத்து கொண்டு போனால் பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் என்னோட வந்தாங்க. எனக்கு அப்போ 18 வயசு அவ்வளவு தான் இருக்கும். அப்போ நான் போயிருக்கேன், 18-20 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 89 அவ்வளோதான் இருக்கும். அப்போ போயிருந்தேன். அப்போது சீட்டு போடுவாங்க, இப்போ மாதிரி வால் போஸ்டர் அடித்து இப்போ விளம்பரப்படுத்தியெல்லாம் பிரசங்க இல்லை. 40 ஊழியர் இருந்தால் 40 பேரையும் போட்டு சுருட்டு போட்டு சீட்டு எடுக்க சொல்லுவாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணணும். என்ன சோதனை தெரியல, 17 நாள் என் பேரே வருது. இருக்கிறவனுக்கு எல்லாம் ஆசிட்டை ஊற்றின மாதிரி கோபம் வந்துருச்சு. வரும்ல, அங்கே இயேசுநாதர் கூட இருந்த சீடர்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்ற தர்க்கம் நடந்ததா இல்லையா? நமக்குள்ளே யார் பெரியவனாக இருப்பான்? நீ எல்லாம் நேற்று வந்தவன் சோட்டா பாய், நீ எல்லாம் ஒரு ஆளா, ஒரு 19 வயசுக்காரன் நெஞ்சில் வர படுத்துக்கிறான். யார? யோவான. இவனெல்லாம் பெரிய ஆளாரு, நீ எல்லாம் அங்கிள் ரூமுக்குள்ளே போய்கிட்டு இருக்க, நாங்கள் எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கோம் தெரியுமா? அப்படி வரும்ல, நமக்குள்ளே வரும்ல, கசமசா வரும். இங்கே கேட்குறானுங்க, நம்மளில் யார் பெரியவனாக இருப்பான்? அதை ஆண்டவர் சொல்லிட்டு, உங்களை பெரியவனாக இருக்கன்னா கடையனும் வேலைக்காரனாக இருங்க, உலகத்தின் அதிகாரிகளைப் போல் நீங்கள் ஆளக்கூடாது என்று. இங்கே வந்ததும் கடுப்பு. டிஜிஎஸ் தினகரங்கள் மாதிரி நடிக்கிறான் பாரு, அப்படி பாரு. மேடையில் நின்னதுமே பின்னாடி சத்தங்க கச்சமச்சகம் வந்துட்டான். இப்போ இந்த அண்ணன் சும்மா இருக்க மாட்டேன், இந்த பொடிப்பையில் போய் பிரசங்கம் பண்ண வைக்கிறாருன்னு. எனக்கு கேட்டு கேட்டு ஆரம்பத்தில் அனுபவம் இல்லைல்ல, அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவர் அண்ணே கர்த்தர் சொல்லிட்டாரு போய் பிரசங்கம் பண்ணு அப்படிம்பாரு. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டுருக்கோம். அப்போ ஒருத்தர் பின்னாடி என் காது கேட்க சொல்கிறாரு, சிலருக்கெல்லாம் ஹாலஜன் லைட் போட்டு கோட்டு சூட்டு போட்டுன்னா மட்டும்தான் இயேசுநாதர் வருவார்யா. இங்கே பாரு 2 காலில் கட்டை ஊனிக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு. இப்போல்லாம் 10 மணி காலையிலலாம் உங்களை சோமாக்க தெரியாதா அப்படின்னாரு என் காதில். என்னைத்தான் சொல்கிறாருன்னு நல்லாவே தெரியும். அப்போ சாடையாக பேசுகிறது, அதுவும் உங்கள் ஆட்கள் இருக்காங்களே சாடையில் பேசுகிறதுல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க தான் உட்காந்துருக்கீங்க. சாடையில் பேசுவீங்க பாருங்கள். கண் சாடை செய்கிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். அப்போ கண் சாடை செய்கிறது அப்படி பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னையத்தான் சொல்லாங்கன்னு சொன்னேன். எனக்கு கோபம் வந்துருச்சு. ஒருத்தட்ட பக்கத்தில் இந்த பைபிள் பிடிங்கினேன் ஏன்னா ராத்திரியில் உயிரோடு இருக்க ஏசு பகலில் செத்தா போயிட்டார், ஓடுனேன். அவர் அந்த பிளாட்ஃபார்மில் கடக்குன்னு போட்டுக்கிட்டு போயினார். பக்கத்தில் போதும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடன்னு கட்டையை பிடிக்கிட்டேன்.
அவர் கீழே தள்ளாடி இப்படி உள்ளே ட்ராக்கில் உள்ளே போனவர் டப்புன்னு நின்னார், இப்படினாரு கடற்கடன் ஓட ஆரம்பிச்சிட்டார் கைகளை தட்டி. ஓடி வந்து சாமிஜினார். நான் சாமிஜி இல்லை, ஏசு மசினே. நான் சாமிஜி இல்லை, யாரு? ஏசு மசிக்கு ஜெய் அப்படின்னாரு. அப்போ நம் தலையை அந்த இடத்துல உயர்த்தினவர் யாரு? கர்த்தர். யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு. யாருக்கு கனம்? கர்த்தருக்கு. நம்ம தலையை அவர் உயர்த்த இந்த சாட்சி அந்த அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை எல்லாட்டையும் சொல்லுவார். ஐயோ அந்த பையன் சின்ன பையனை அந்த கர்த்தர் பயன்படுத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா, சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருந்தோம்ங்க, அப்போ அப்படி கையை தொட்டான், சோமாயிடுச்சு. எனக்கே தெரியாது. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணுங்க. நான் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இப்போ வந்து பிரசங்கம் பண்ணுறேன். எப்படி சுகமாவது இன்னைக்கு வரை எனக்கு தெரியாது. அதுதான் கர்த்தருடைய அழைப்பும் தலையை உயர்த்துகிற கனமும். கைகளை தட்டு. நம்ம தொடணும், அவர் தான் தொடணும். மற்றவங்களை நம் கை மூலமாக தொட வேணும், அவர் தான் தொடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆப்ரேட்டர் அவர் தான். காட் இஸ் அவர் ஆப்ரேட்டர். அவர் தான் எங்களுடைய ஆப்ரேட்டர், இயக்குபவர். உங்களுக்குள் இந்த நடப்பிக்கிறவர் ஆவியானவர் ஒருவரை. கைகளை சட்டி. எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் கர்த்தர் ஒருவரை. கைகளை சட்டி. எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாவேன். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் தலையை அவர் உயர்த்தணும், நீங்களாக உயரணும்னு நினச்சிடாதீங்க. மனுஷங்கிட்ட பேசி, அப்படி பேசி, இப்படி பேசி, அங்கேருந்து வருமா? வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலிருந்து வராது ஜெயம். கர்த்தர் ஒரு இடத்திலிருந்தே ஜெயம் வரும். கைகளை தட்டி. கர்த்தர் ஒரு இடத்திலிருந்தே ஜெயம் வருகிறது. தேவனை உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறவர். வாழ்க்கையில் மிஷினரிகளுடைய சரித்திரத்திலாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மிஷினரி போனார்கள். பரிசுத்த தோமாவுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு 1700 வருஷங்கள் இருண்ட வருஷங்களும். இந்திய தேசத்துக்கு எந்த மிஷினரி அதுக்கு பிறகு வரல. கிறிஸ்தவம் வளரல. நேற்று ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் தப்பாக போட்டிருந்தார், இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்து 130 வருஷம்தான் ஆச்சு அப்படின்னு போட்டிருந்தார். தெரியாமல் போட்டிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்துருச்சு. யார்? இயேசு கிறிஸ்துடைய சீடனாகிய தோமாவே இந்தியாவுக்கு வந்தார். சாவக்காடு என்ற கேரளாவில் இறங்கினார். அப்புறத்து கேரளாலாம் ஒளிஞ்சிச்சு. கடைசியில் சென்னைக்கு போனார். அங்கே கந்தப்ப ராஜா என்று ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தார். அந்த ராஜாவுக்கு சுவிசேஷம் சொன்னார். மயிலாப்பூரில் இருந்தார். அப்புறமா சென்ட் தாமஸ் ஒன்று இருக்குதே, அந்த மலையிலே கொலை செய்யப்பட்டார். இரத்த சாட்சியாக மரித்தார். பரங்கி மலையில் கொலை செய்யப்பட்டார். அங்கே தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவரோட உடல் அங்கிருந்து தான் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு. அதற்கு பின்பு யாருமே வரவில்லை. 1700 வருஷம் அதுக்கு பிறகு வில்லியம் கேரி என்ற மிஷினரி வந்தார். வில்லியம் கேரி வந்தார் 1700 வருஷங்களில் அவர் வந்தார். அவருக்கு தான் இந்திய அரசாங்கம் தபால் தலையெல்லாம், அவர் சோசியல் ஒர்க்கும் பண்ணார், சேரிட்டபிள் ஒர்க்கு அண்ட் மிஷினரி, அந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் அறிவித்தார். அவருக்கு தான் இந்திய அரசாங்கம் தபால் தலை ஸ்டாம்பெல்லாம் வெளியிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் சுவிசேஷம் இந்திய தேசத்துக்குள் வந்தது. இருண்ட நாட்கள். அந்த இருண்ட நாட்களுக்கு பின்பு வெளிச்சம் வந்தது. இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட், இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்ற திருச்சபைகள் அந்த அனுபவத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டது 1905ஆம் ஆண்டு. 1905ஆம் ஆண்டு ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு தீர்க்க தரிசனம் வரம் உண்டாகி அவள் அந்நிய பாஷையிலே பேசி அதற்கு வியாக்கியானம் பண்ணின பொழுதுதான் முதல் முறை மறுபடியும் அந்த அபிஷேகம் உலகத்தில் இன்றும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது. கடந்த 120 வருஷங்களாக அது நம்முடைய தேசமெங்கும் பரவி கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் பரவுகிறது. நல்ல விதத்திலும் பரவுகிறது, தங்கள் ஆதாயத்துக்காக பரவுகிறது. அதை மிஸ்யூஸ் பண்ணுற கூட்டமும் உண்டு, போலியான திருச்சபைகளும் உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லா மதத்திலும் போலி பக்தர்களும் உண்டு,
உண்மை பக்தர்களும் உண்டு, போலி ஆன்மீகவாதிகளும் உண்டு, உண்மையான ஆன்மீகவாதிகளும் எல்லா மதத்திலும் உண்டு. கிறிஸ்தவத்திலும் போலி ஊழியர்கள் உண்டு, உண்மை ஊழியர்களும் உண்டு. கைகளை சட்டி இந்த உண்மை பரிசுத்தவான்கள், உண்மை ஊழியர்களை தேவன் தன் வலது கையில் வைத்திருக்கிறாராம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறார்களாம்? உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைகிறார்கள். போதிக்கிறார்கள் இல்ல, முதல்ல போதனை அடைந்து கற்றுக்கொண்டு திடமாய் நம்பிக்கொண்டு திடமாய் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அவர் செய்தியை பார்த்தேன், இவர் செய்தியை பார்த்தேன். டேக்ஸ் பைபிள், ரெஃபரன்ஸ் பைபிள், தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள், டிவோஷனல் பைபிள், ஃபேமிலி டிவோஷனல், கேஜேவி, என்கேஜேவி, பிறகு இன்னொன்று நீ என்ஐவியா பைபிளா, என்கேவியா, என்ஐவியா, என்ஐவி பைபிள். அந்த பரிசுத்தவான் இந்த பரிசுத்தவான் அவர் எழுதினது இவர் எழுதினதை பார்த்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு நிறைய பாஸ்டர்ஸ் பேசுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. கேட்டுக்கொள்ளலாம், நல்ல கருத்துக்களை பேசுவதை நாம் கேட்கலாம். நமக்குன்னு ஒரு வெளிப்பாடு வேணும். கையை தட்டுங்களேன். நமக்கு ஒரு ஸ்பர்ஜனுக்கு ஒரு வெளிப்பாடு, டிஎல் மூடிக்கு ஒரு வெளிப்பாடு, நம்முடைய நாட்டின் அப்போஸ்தலராய் திகழ்ந்த அன்பு அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவருக்கு ஒரு வெளிப்பாடு, மோகன் அண்ணனுக்கு ஒரு வெளிப்பாடு, இது பெனிகனுக்கு ஒரு வெளிப்பாடு, கேத்ரின் கோல்மேலுக்கு ஒரு வெளிப்பாடு, டிஎல் ஆஸ்பனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமானால் ஏன் சதீஷுக்கு ஒரு வெளிப்பாடு, ராஜாவுக்கு ஒரு வெளிப்பாடு, இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரக்கூடாது? மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்வதல்ல, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்வது. கைகளை சட்டி நான் ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. கர்த்தர் ஒருவரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கிறது. தேவனே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் உங்களை வெளிப்படுத்தி உங்களை வலதுகரத்தில் பிடித்து உங்கள் தலையை உயர்த்தி அடுத்த தேசங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாராம். ஏன் இந்த வில்லியம் கேரி சொன்னேன்? அதுக்கப்புறம் இந்தியாவில் சிலுவை அடையாளமே இல்லை. அதுக்கப்புறம் படபடன்னு ஒவ்வொரு மிஷினரி வந்தார்கள். இந்த இந்தியாவிலே சிலுவை அடையாளத்தை நாட்டிவிட்டு போனார்கள். இன்றைக்கு முளைத்த காளான்களெல்லாம் மிஷனரி மோசம், சிஎஸ்ஐ மோசம், மெத்தடிஸ்ட் மோசம், லுத்தரன் மோசம், நாங்கள் தான் பரிசுத்தவான்கள். இந்த சிலுவை வராவிட்டால் நீ பிரசங்கம் பண்ணியிருக்கவே முடியாது. கையை தட்டுங்களேன். ஒரு மிஷினரி தான் இங்கே வந்து உனக்கு தமிழ் பைபிளே கையில் கொடுத்தாரு. கைகளை தட்டுங்களேன். சீகன் பால் அவர் வந்து தரங்கம்பாடியில் வருஷம் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவேன். அவர் கல்லறையில் உட்கார்ந்து மணிக்கூறாக எழுதியிருக்கிறேன். ஒரு இப்படி ஒரு பரிசுத்தவானை கொண்டு வந்து எங்கள் தேசத்துக்கு எங்கள் மொழியிலே ஒரு வேத புத்தகத்தை கொடுத்தீரே. இந்தியாவிலே அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் எது தெரியுமா? இந்தியாவிலே பிரிண்ட் செய்யப்பட்ட முதல் புத்தகம் தமிழ் கிறிஸ்தவ வேத புத்தகம். கைகளை தட்டி இந்த பிரிண்டிங் மிஷினே கொண்டு வந்தது மிஷினரி தான். இந்தியாவிலே மதங்களை அடையாளம் கண்டு கொடுத்தவனும் கிறிஸ்தவன் தான். ஒப்பிலக்கணம் எழுதினவரும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான். எல்லாருமே அவர்கள் மதத்தை மட்டும் பரப்பவில்லை, அந்த நாட்டுடைய கலாச்சாரம், அந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த மக்களுடைய மத வழிபாட்டு முறை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் அதற்கு பின்புதான் இயேசுவை பற்றி சொன்னார்கள். கைகளை தட்டி இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை, இதுதான் சத்தியம் என்றார்கள். அப்படி செய்திருந்தால் பிரிட்டிஷ் மட்டும் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டாம், துப்பாக்கி முனையிலே அத்தனை பேரையும் கிறிஸ்தவர்களாய் மாற்றியிருக்க முடியும்.
நாம் அப்படி நம்முடைய திறமையை வைத்துக்கொண்டு, நம்மிடத்தில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டு, நம்மிடத்தில் இருக்கிற ஆட்சியை வைத்துக்கொண்டு, நம்மிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டி மாற்றுவதல்ல. கர்த்தரையே கனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறார். கைகளை தட்டி ஜனங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்னையெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. நான் என்னை படிக்கிறதுக்கு, தமிழ் படிக்க அக்ரஹாரத்தில் விட்டவங்க, ஏறக்குறைய சகல வேதங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டவன். ரிக், ஜாமம், அஜுர்வேத வேதங்கள், சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்கள், அக்ரஹாரத்திலே வாழ்ந்தேன் நான். அதாவது பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அக்ரஹாரன். ஆனால் இத்தனை வற்று யாரோ ஒரு ஊழியக்காரர் இயேசு தான் தெய்வம் ஏற்றுக்கிற மடப்பயிலும் இல்லை, மடப்பயிலுக்கு பிறக்கவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா ஒரு சிறந்த இந்து பக்தர், பரமசிவன். நானும் ஒரு சிறந்த இந்து பக்தன். அன்றைக்கு நான் வழிபட்ட மதத்தினுடைய கிரந்தங்களை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டவன். வைராக்கியமான குடும்பம். என்னை எந்த பாஸ்டரும் எந்த ஊழியரும் தோத்திரம் போட்டெல்லாம் மாற்ற முடியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து சத்தியம் எதுன்னு தெரிந்து கொள்ளணும். அதான் மனுஷனுடைய லட்சணம். கைகளை தட்டுகளை குணம். யாரோ சொன்னார் என்பதற்காக அல்ல. இது உங்க அம்மா இல்லைன்னு யாரோ சொன்னா நம்ம நம்பிடுவோமா? இது அப்பா இல்லை, இது அப்பான்னு நமக்கு அடையாளம் கட்டினது யாரு? இதாண்டா உங்க அப்பான்னு யார் சொன்னது? இன்னைக்கு வரை நம்பிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நம்பிக்கை. ஆனா கிறிஸ்தவனின் நம்பிக்கை அல்ல, நிரூபிக்கப்பட்ட, பின்பற்றப்பட்ட, தொட்டு கண்டு உணர்ந்த விசுவாசம். கைகளை தட்டி அவர்தான் தெய்வம் என்று உணர வைத்த, அல்ல புரிய வைத்த, நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் தெய்வம் என்பதற்கு சாட்சியாக இது கட்டுக்கதை அல்ல, சரித்திரம். கைகளை தட்டுங்களேன். ஹிஸ்டோரி, அவருடைய சரித்திரம், ஹிஸ்டரி. மற்றதெல்லாம் கதைகள், கற்பனைகளை. ஆனால் கிறிஸ்தவ வேத புத்தகம் தான் ஹிஸ்டோரி. ஹிஸ்டோரி அவருடைய சரித்திரம். கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்று உலகத்தை இரண்டாய் பிரித்தது. நாம் நம்முடைய மதத்தை மேன் என்று நினைத்தோமானால் உலகத்தில் 4000 மதங்களுக்கு மேல் இருக்கிறது. அவரவர்கள் மதங்கள் அவர்கள் யாரை தங்கள் தெய்வம் என்று வெளிப்படுத்த அவரை தவிர வேறு எல்லாம் பொய் என்று நம்புகிறவர்கள். அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு இயேசுதான் தெய்வம் என்னால், கர்த்தர் தான் தெய்வமான 3999 பேரும் பொய்யன்னு நம்புகிற கூட்டம். இந்த பொய்ங்கிறத நாம் வேணா சொல்லிக்கலாம், மற்றவங்க நம்புவாங்களா? அவர்களுக்கு அவருடைய மத கிரந்தங்கள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை. அப்படியானால் இந்த ஜனங்களை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ண முடியுமா? உங்கள் திறமையினாலே, படிப்பினாலே, வேத அறிவினாலே மாற்ற முடியாது. சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். கிரியை செய்கிறவர் கர்த்தர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் மனக்கண்களை திறக்கும்படி ஜெபியுங்கள். மனக்கண்களை பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். மனக்கண்கள் திறக்கப்படணும். அந்த ஞானக்கண் திறக்கப்படணும். ஜோதி திறக்கப்படணும். என்றைக்குமே 300 வெள்ளக்காரர் இந்து மதம் என்ற மதத்தை கண்டுபிடிச்சு மதத்தை ஒரு கூட்டத்துக்கு இந்து மதம் என்று சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன் எந்த கிரந்தங்களையும் தெய்வத்துடைய பெயரே இல்லை. அப்ப சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? ஜோதிமயமானவர், பரம்பொருள், பராபர வஸ்து, அனந்த ஞான சுரூபி, எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன் அன்றுதான் அவர் தெய்வத்தை புகழ்ந்தார்கள். அதற்கு பின்புதான் கடவுள்களின் பெயர்களை சேர்த்துக் கொண்டார்கள், அநேக கடவுள்கள். நாமும் கூட அதற்கு பின்புதான் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை இதோ நாம் வெளிப்பட்டது, நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த நாமம் வெளிப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாகவும் இருந்தது. ஓங்காரம் ரீங்காரமாகி, ரீங்காரம் வார்த்தையாகி, வார்த்தை மாமிசமாகி, மாமிசம் ஆவியாகி நம்மோடு திருவுள்ளம் பற்றினார். கைகளை தட்டி சவுண்ட். ஆண்டவருடைய வார்த்தை
இந்த வார்த்தை தான் தெய்வம் மனதுதான். எந்த ரிஷிகளும் சாமியுடைய பெயரை சொன்னதே இல்லை. பரம்பொருள், பராபர வஸ்து, அருள் ஜோதி, எனது அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, இப்படிதான் அவர்கள் தீபம், வெளிச்சம், இப்படிதான் ஆண்டவரை பற்றி சொன்னார்கள். வெளிச்சம், அவர் வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். அப்போ அவருக்கு நாமம் சொல்லப்படவில்லை, வெளிப்படவில்லை. பராபர வஸ்து, பரம்பொருள். நம்முடைய வேத புத்தகத்தில் இறைவனுக்கு ஈசன் என்றுதான் பெயர். கைகளை தட்டி. இந்த ஹிந்தி வேத புத்தகத்தில் பரமேஸ்வர் அப்படின்னு தான் பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரத்தில் இருக்கிற ஆண்டவன் அரசன். கைகளை தட்டி. பரமேஸ்வரன். அப்போனா எந்த மதத்துக்கு சொந்தக்காரன் நினைத்துக் கொள்வீர்கள்? தமிழிலே தண்ணி, மலையாளத்தில் வெள்ளம், தெலுங்கிலே நீலு, அப்புறம் இந்தியில் பானி, தண்டா பானி, காரம் பானி, குளிர்ந்த தண்ணீர், பச்சை தண்ணீர், சூடு தண்ணீர், இங்கிலீஷில் வாட்டர். இதெல்லாம் எதை குறிக்கும்? எத்தனை தாகத்திலையும் ஒரு குடம் பாலை குடிச்சுப்பார், தாகம் தீருமா? எதை குடிக்கணும்? தண்ணி தான். ஜலம், ஜலம். டே லட்சுமி, ஜலத்தில் துண்டுவாடி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையோ? அப்படிதான். ஜலம், தண்ணீர், வாட்டர், பானி, தண்டா பானி, கரம் பானி, நீலு, வெள்ளம். இங்கே வெள்ளம் எடுத்து சொன்ன திங்கிற அச்சு வெள்ளத்தை தூக்கிட்டுருவாங்க. கேரளாவில் வெள்ளம் கொடுன்னா என்ன சொல்லுவாங்க? தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. தமிழில் தான், தமிழையும் வெள்ளம் தான் பேர். வெள்ளம் பெருகினும் வல்லமை குண்டாது, பெருமெள்ளம் வந்தது, பெரும் வெள்ளம். வெள்ளம் தமிழ்லேருந்து போனதான் எல்லா பாஷையும், இந்தியாவில் இருக்கிற பாஷை. இப்போ வெள்ளம், வெள்ளம்னா என்னது? தண்ணீர். அதே மாதிரி இறைவன், கடவுள், காட், பரமேஸ்வர் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அந்த ஜோதி வடிவான தெய்வம் மனுஷ அவதாரம் எடுத்து வந்து இயேசு என்ற பெயரில் வந்து மரித்து மறுபடியும் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரொழிந்து பரலோகம் போயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு வெளிப்பட்டது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் சர்வ ஜனத்தையும் ரட்சிக்கிறவராக இருப்பார். கைகளை தட்டி. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர். அப்படி நம்ம தலையை உயர்த்துகிறவர் யார்? கர்த்தர். யார் நம்முடைய மகிமை? கர்த்தர். யார் நமக்கு கேடகம்? கர்த்தர். அவர் நாமத்தை, நம் தலையை உயர்த்துகிறவர். இரண்டாவது, தேசங்கள் யாவும் நமக்கு கொடுக்கிறவராம். இன்னைக்கு இந்தியாவிலே 11 சீடர்களை வைத்து 12 சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கு பதில்? யூதாஸுக்கு பதில் மத்தியாசை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 12 பேரை வச்சு உலகத்தையே பிடிச்சவர் தெய்வங்க இயேசு கிறிஸ்து. இதுதான் எனக்கு ஆச்சரியமாக. ஏப்பா, இங்கே 5000 பேர் ஒரு ஊழியத்தில் வேலை பார்க்குறான், 5 பேரை பிடிக்க முடியல. இந்த 5000 பேருக்கு சாப்பாடு போட்ட ஓஞ்ச ஊழியங்களும் உண்டு. 5000 பேரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான், சரியாக ஊழியம் நடக்கலை. 12 பேர் கஞ்சி கூட இல்லை, அங்கங்கே பசிக்குது, அத்திப்பழத்தை பிடிங்கித்தான்னு ஓனரே கேட்குறாரு, ஏப்பா பசிக்குதுப்பா, ஒரு பழங்களும் பிடிக்கித்தான். அந்த மரத்தில் பழம் இல்லை, பசி வெறி இவருக்கு பட்டு போவான்ட்டார். பசி வந்தால் பத்தும் பறந்துடும். ஓனருக்கே ஒன்றும் வக்கலைங்க. அப்போ சீடர்கள் எப்படி இருப்பாங்க? அதான் அவங்க கம்முன்னு இருந்திருக்காங்க. இந்த ஆளை விட்டு போயிடலாம், இவங்க கூட இந்த அற்புதம் செய்கிறான், அடையாளம் செய்கிறான், நமக்கு கஞ்சி சரியாக ஊற்ற மாட்டேங்கிறானே, டியூஷன் ஃபீஸு கூட தாத்தா சரிச்சா தர மாட்டேங்கிறாரு, நான் இந்த ஊருக்கு போகிறேன், இன்னும் டிக்கெட் போடாமல் நாத்திருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் டிக்கெட் போடாமல் இருக்கானே. இங்கே ஓனருக்கே ஒன்றும் கிடையாதுங்க. வரி கட்டணும், டேக்ஸ் கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும் அப்படின்னா காசு இல்லை பார்க்குறாரு. உன் கூடையாட நாங்கள் சுற்றி வந்தோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம், போய் கடலில் மீனில் ஒரு தூண்டியை போடு, ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீன் வாயை திறந்து பாரு, என்ன இருக்கும்? ₹1 வெள்ளிக்காசு இருக்கு, எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வரி செலுத்து. கைகளை தட்டி. அப்போ மீன் பிடிச்சி பிரயாசப்பட்டு ஆத்தும ஆதாயம் பண்ணி அவங்ககிட்டருந்து வர்ற காணிக்கையில் தான் ஊழியம் நடக்குது. கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. அப்போ நம்முடைய தலையை உயர்த்துகிற கர்த்தர், அடுத்து தேசங்களெல்லாம் அவர் தான் தரணும். பாருங்க, இந்த 12 பேரும் அவங்களும் வேவரிங்கில் தான் இருந்திருக்காங்க. சாதாரண விடாக்கண்டன் குடாக்கண்டேன். ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் மறுதளிக்கிறான், ஏன்னா ஒருத்தன் நாண்டுக்கிட்டு செத்து போயிட்டான். யாரு?
யூதாஸ் கூட இயேசுநாதர் கூட இருந்தவன் நாண்டுக்கிட்டு இருந்து சாகலாமாங்க? நீங்கள் என்ன நம்ம கூட இருந்து இப்படி ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் ஸ்பிரிட்டே சரியில்லையா, அவர் கூட போய் சேர்ந்தேன் பாருங்க, தூக்கு போட்டு சேரான், இந்த ஆள்லாம் ஒரு ஊழியக்காரராக்கும். அப்போ என்ன போதனை? அவனை மாதிரி தான் இருப்பான். சொல்லியிருப்பான் இல்லை, சாவான்னு தெரியும் இயேசுநாதருக்கு, காட்டி கொடுப்பான்னு தெரியும். முன்னாடியே சொல்லிட்டார்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் நீ என்னை பேதரு கூப்பிட்டே என்னை நீ மறுதளிக்க போகிறப்பா அப்படின்னார். செத்தாலும் மறுதளிப்பா தாத்தா, அப்பா அம்மா கேரளாவுக்கு போனால் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் தாத்தா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், சேவல் கூறதுக்கு முன்னே 3 முறை என்னை மறுதளிச்சிருவேன். அதெல்லாம் நடக்காது, காவலிலும் சாவிலும் காவலிலும் நான் உங்களை பின்பற்றுவேன். மறுதளிச்சிட்டான், சத்தியம் பண்ணானா, சபிச்சானா. அதெல்லாம் தெரியாப்பா, விடுங்கப்பானு. உன் பேச்சு அவர் மாதிரியே இருக்குது, இப்படியே சொடக்கு போட்டு பாடுற, உன் பேச்சு அதை தெரியப்படுத்துது, நீ இல்லைன்றிய. அவன் தான் மறுதளித்தான். 2 பேரும் மறுதளித்தாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தான் மனம் திரும்பாமல் மாண்டு போனான். மறுதளித்தவன் மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான், கைகளை தட்டி. இந்த 11 பேரை வச்சுக்கிட்டு உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 கிறிஸ்டியானிட்டி. கைகளை தட்டுகளை எப்படி சீடர்கள் பார்த்தீங்களா? அவங்களும் நம்மளை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் இருந்தாங்க. போயிடலாமா, இருக்கலாமா? நீங்கள்லாம் என்னை விட்டு போயிடுவீங்களாப்பா? எப்போ என்னை விட்டு போயிடுவீங்களா? நான் அப்படி அடிக்கடி கேட்பேன். முந்தா நாள் கேட்டேன், தனத்தை கூப்பிட்டு, தானோ நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் ஐயா, நீ என்னை விட்டு போயிடுவியா இல்லை இங்கே இருப்பையா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, வெளியே போகணும்னா எதுக்கு உங்கள்கிட்ட நான் கல்யாணம் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே யாராவது செட்டப் பண்ணிக்கிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொன்னால், டேய் நிஜமாக தான் சொல்கிறியா? டேய் நீ போயிட்டா எனக்கு ஒரு வேலைக்கு ஆள் எனக்கு கிடைக்கும், ஒரு மகன் கிடைக்க மாட்டான். உன்னை மாதிரி எனக்கு ஒரு மகன் கிடைக்க மாட்டான். உன்னை நான் அப்படி நேசிச்சிட்டேன்டா, உன்னை 2 நாளைக்கு விட்டுருமா கண்ணீர் வந்துடும்டா எனக்கு அப்படின்னு அவன் யோசிச்சானே. என்னம்மா அங்கிட்டு போய் வேறு மாதிரி பேசியிருப்பான். அப்புறம் அப்படி நைஸாக கேட்குறான், யார்கிட்டே போய் கேட்டிருக்கான், அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டாங்களா அங்கிள்? அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டாங்களா அங்கிள்? பேசிட்டாங்களா? எல்லாம் என்னை பற்றி சொல்லித்தான் பொண்ணு கேட்டாங்களா? ஒன்று இதெல்லாம் உனக்கு என்ன தேவையா? பேச வேண்டியது யார்? நான் பேசி காரியத்தை நடத்திடுவேன். உடனே இவனுக்கு ஒன்று இருக்கவா போகவான்னு கேட்டேன். அவன் இவ்வளோ வருஷம் வாய் திறக்க மாட்டேன். இல்லை இங்கே இருக்கிறதுல தான் நான் கல்யாணம் பண்ணுறேன்னா, நிறையா பேர் நீ இப்படி தான் சொல்லி எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு நானே சொன்னால், தேவகுமார் ஏசு சொல்கிறார், நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களாப்பா? எல்லோரும் போயிட்டாங்க ஆண்டவரே, நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும் பாருங்கள். அவருக்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, யாரும் இல்லை. அவர் கேட்குறாரு, எங்களை விட்டு நீனும் என்னை விட்டுட்டு நீங்களும் போயிடுவீங்களா? 12 பேரில் 11 பேர் பேசாமல் தாங்க இருந்தான். ராஜா கூட பேசாமல் தான் இருக்கான். இன்னொன்று இல்லைண்ணே ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. இல்லை நீங்கள் வாட்டு கிடையாது, சும்மா இருக்கணே. என்னப்பா சொல்ல, சும்மா இருக்கணே, தேவையில்லாத பேசிக்கிட்டு அப்படின்னா என்னது? மதில் மேல் பூனை, இது நடக்கலாம் அது நடக்கலாம், உன்னை பொறுத்து தான் ஏன் அதுவும். என்னப்பா சரியாத்தான் சொல்கிறேன்னா? அப்போ நீ திடீர்னு எல்லாம் சிரித்து பேசுகிற, திடீர்னு மூஞ்சி எழுத்துக்கிற, திடீர்னு மற்றவங்கிட்ட நீ பற்றி போட்டு கொடுக்குற, திடீர்னு கூப்பிட்டு தம்பி வாடா சாப்பிட்றான்ற, உன்னை நம்பவே முடியல. அபிமன்யத்தில் இவரும் அப்படி தானே பேசுகிறார். சாத்தானேங்கிறார் ஒருத்தனை, என்னை காட்டி கொடுப்பேன்றாரு, என்னை மறுதளிப்பேன்றாரு. அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறேன். இப்படிலாம் திட்டிக்கிட்டு இந்த ஊழியத்தில் இருக்கணுமா? நினைப்பு வரும்லாட தம்பி. அவரும் அப்படித்தானே சொன்னார். 11 பேரும் பேசாமல் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும்தான் சொன்னான், எங்கே ஆண்டவரை போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. கையை தட்டுங்களேன். ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. அப்போ சோத்துக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் இருந்தது ஒரு கூட்டம், வார்த்தைக்காக இருந்தே ஒத்த மனுஷன் தான். கையை தட்டுங்களேன். மாமிசமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, உன் மீது என் சபையை கட்டுவேன். கைகளை தட்டி மறுபடியும் என்னை ஊருக்குள்ளே என்னை பற்றி என்னப்பா பேசிக்கிறாங்க? நமக்கு சாட்சியே இல்லையா அம்மையா, நீ சும்மா டுபாக்கு ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, உங்கள்கிட்டலாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆள் சரியில்லைப்பா, அங்கேயா போய்கிட்டு இருக்கீங்க டென்ஷன் அடிப்பாங்க. பதிலே பேச மாட்டாங்க. டென்ஷன் அவர்கிட்ட வரீங்க,
பார்த்தா நல்லா பிரதராக இருக்கீங்க, நல்லா வசனத்தெல்லாம் பேசுகிறீங்க, ஏன் பிரதர் நல்லா ஒரு ஊழியம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அங்கே போகிற இடம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தனியாகவே ஊழியம் செய்யலாம் பிரதர். அந்த ஆள் கூட போய் இருந்துக்கிட்டு எடுபடி மாதிரி இது என்னது ராஜா உனக்கு இருக்க திறமைக்கு உன் ஒய்ஃப் படித்த படிப்புக்கும் இங்கிலீஷுக்கும் அந்த அளவுக்கு 2 வார்த்தை இங்கிலீஷ் சேர்த்து பேச தெரியல, அதனால் உனக்கு ஏன் நீ போய் அந்த உனக்கு ஆண்டோட அழைப்பு இருக்குது, சோத்திரம் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் வேறொரு இடத்துல கட்டுகிறார் அப்படின்னு உடனே அன்னையிலேருந்து குழம்புறவன் தான், அன்னைக்கு குழம்ப ஆரம்பித்தவன் தான், அப்புறம் வேறு இடத்துல கட்டுறான்னு சொல்லிட்டாரு. உனக்கு வெளிப்பாடு வரும்டா, கைகளை தட்டு, உனக்கு வெளிப்பாடு வரும், உன் சம்பந்தப்பட்ட எனக்கு வெளிப்பாடு வரும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாண்டா கர்த்தர் பேசுகிறது. வேறு எந்த பேசுனாலும் கேட்கக்கூடாது. எனக்கு சொன்னால் நான் கேட்க மாட்டேன். நீ என் தலையிலேயே கல்லை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா கூட உன்னை போன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு சொன்ன ஒழிய நான் அதை சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்தம். இப்போ அத்தனை பேரும் யாருன்னு சொன்னால், அண்ணே நீங்கள் தீர்க்கதரிசினே, அண்ணே ஏசனே நீங்கள் நீங்கள் பயங்கரமான தீர்க்கதரிசி, அந்த சமரிய ஸ்திரிக்கு சொன்னீங்க, அந்த 400 விதை மகளில் உயிரோடு எழுப்புனீங்க, ஏன்னா 5 மீனையும் 2 அப்பத்தி 2 மீனையும் 5000 மணி உங்களை போய் யாராவது குறைச்சி மதிப்பிட முடியுமான்னு நீங்கள் பெரிய ஆளுனே, மலை பிரசங்கத்தில் கிளப்பிட்டீங்களானே, நீங்கள் பெரிய ஆளுனே, இது வேணும்னு சொல்லலைங்க. கொஞ்சமாவது ஆறுதல் இருந்திருக்கும்ல. ஏப்பா உம்மை மேசியா என்கிறார்கள், உம்மை தீர்க்கதரிசி என்கிறார்கள், அவன் சொல்கிறதெல்லாம் கிடக்கட்டா, நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? ஒருத்தனும் சொல்ல மாட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 11 பேர் 12 பேரில் 11 பேர் ஒன்றும் சொல்ல. அப்பவும் இந்த முந்திரி கொட்டை பேர் தான் சொன்னான், உம்மை யார் என்று சொல்வது, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கைகளை தட்டி அல்லேலூயா. 10 பேரை சோறு போட்டு வளர்த்தாலும் ஒன்று தான் நன்றியோடு இருக்குதுங்க. வளர்த்த நாயே கடிச்சிடும், பார்த்துருக்கீங்களா? இந்த ராக்கு அவன் தான் கேர்டேக்கர். யார்? தனசேகர் தான் நாய்களுக்கு கேர்டேக்கர், டாக்ஸ் கேர்டேக்கர். 5 முறை தனத்தை வந்து கடிச்சிருக்குங்க. 5 முறை 7 முறையாடா? 5 முறை கடிச்சிருக்கு. 5 முறையும் தொப்பளை சுற்றியா ஏதோ ஊசி போட்டு வந்தேன். இந்த இது என்ன ஊசி? வேக்சினா, ராபிஸ். அதாவது 5 முறை 25 ஊசியோ 30 ஊசியோ போட்டிருக்கானுங்க. அவன் தான் வளர்க்குறான், சோறு வைக்கிறான், கடிச்சிருது. சில நாய் நம்மளை சுற்றியே உட்காந்துட்டு நம்மளே கடிச்சிடும். ஒருத்தன் தான் சொன்னான். நீங்களும் அதே மாதிரி தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை இந்த உலகம் புகழ வேண்டும் என்று ஒரு நாள் விரும்பாதீர்கள். உங்களோடு இருக்கிற உங்களை புகழ்வார்கள் என்று மட்டும் எண்ணி எதையும் செய்யாதீர்கள். உள்ளே அண்டர் கிரவுண்டில் பாம்பு வச்சிருவான், தெரிச்சிரும், பார்த்துக்கங்க. அதில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அவன் கையில் தான் பரலோகத்தின் சாவியை கொடுத்தார். கையை தட்டுங்களேன். இன்றைக்கும் தேசங்கள் யாவும் அந்த 11 பேரை வைத்துத்தான் கர்த்தர் பிடித்தார். உண்மையாய் அழைப்புண்டு அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து அவர் கரத்திலே அடங்கியிருக்கிற உங்களுக்கு தேசங்களெல்லாம் கொடுப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சி மைனர். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்திரே, சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே.
எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. கைகளை தட்டி பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை. உங்கள் தலையை உயர்த்துவார், தேசங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவது திறந்த வாசல் உங்களுக்காக வைப்பார். இன்றைக்கு இதன் தொடர்ச்சி கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவரே என் மகிமையும் என் அடைக்கலமும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறேன். அப்படி முழங்கால் போடுவோமா? தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. ஆன்லைனில் இருக்கிறவங்க வீடியோவில் வர முடிஞ்சால் வந்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆயத்தமாக இருந்தால் வாங்க, மற்றவங்க இருந்துக்கலாம். Thank you, Jesus' name, Jesus' name, Hallelujah, Hallelujah. Holy Spirit of God, எல்லாரும் கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. Jesus, Jesus. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். சாஷ்டாங்கம் செய்யவாரும்,
சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. பக்தரே வாரும், ஆசையாவலோடு நீர் பாரும், நீர் பாரும், நீர் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. எல்லாராவில் நிரம்பி ஆண்டவரை துதிங்க, சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி, மானிட சன்மனி வெறுஞ்சிடி, தேஜகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. மேலோகத்தாரே மகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. வேனில் சந்தோஷம், மண்ணில் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. ஆவிலே நிரம்பி தேவனுடைய கரங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. மகா பரிசுத்தமான மேன்மை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஓ Jesus, thank you Lord, hallelujah. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும், ஆண்டவரின் அருளவதாரும், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. பக்தரே வாரும், ஆசையவளோடும் நீர் பாரும், நீர் பாரும், நீர் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. கைகளை தட்டே ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம்
உமக்காக தானே ஐயா. எல்லாரும் இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, நீரே என் தலையை உயர்த்துகிறவரும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆண்டவரே மகிமையுமாய் இருக்கிறேன். கேடகமும் மகிமையும் தேசங்கள் யாவும் தருகிறவர். நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. விசேஷமாக ஆன்லைனில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் பல மணி நேரங்கள் இருந்த இடத்திலே இருந்து காத்து நிழல் படத்தை மட்டும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு போதும் என்று நம்பி ஜெபிக்கிறார்களே அப்பா, இன்றைக்கு என் பிள்ளைகள் யாரெல்லாம் இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன விஷயங்கள் தங்களுக்கு நடக்க வேண்டும் என்று அதை அப்படியே கொடுத்து ஆசீர்வதியும். சாபங்களை மாற்றும், சத்துருவின் நிர்மூலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பிள்ளைகளை பூசி ஜெபிக்கிறேன். நீங்கள் விரும்பினது வரும், பயந்தது நடக்காது. கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். உங்கள் சத்துருக்கள் காண்க கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்ற வாக்குத்தத்தங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, நேரில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற நேரடியாய் வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்கார், தேவரீர் சொன்ன காரியத்தை மட்டும் செய்தை புறப்பட்டு செல்லும் பொழுது உமக்கே துதிக்கிறமே சத்தை புறப்பட்டு சமம் வந்து காத்துக்கொள்ளட்டும். சத்தங்க பிசாசுகள் நிர்மலமாக ஐஸ்வரத்தை பூசிக்கொள்கிறேன். ஆசீர்வத்தை அனுப்புகிறேன். வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்த அந்த பரலோக ஆசீர்வாதம் அந்த நிரம்பி வழியட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்த